வசனம் சொல்லுது 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களின் வியாதியை கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அப்போ நோவுன்னா என்னது? நோய் கிடையாது. நான் அப்படிதான் நினச்சிருந்தேன். நோவுன்னா நோய் வந்ததுனால ஒரு மனசு நோவு, நம்ம காத்திருந்து நோவுது இல்லையா, நோவுறது. என் மனசு ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி தேயுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நோவு வர்றது. மன வலி, வேதனை, மன வேதனைன்னு சொல்லலாம். அதான் நோவுறது. அப்போ பாருங்கள், அவன் அரசன் 39 வருஷத்தில் தன் காலில் வியாதி இருக்கிறத கண்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அவன் மனசுக்கு வந்திருக்கு. சரியா? அப்போது உக்கிரமாக இருந்திருக்கு. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரங்களையே தேடினானா. இதுக்கு கையை தட்டுங்க. ஆமாம், எதுக்குன்னு, இது தேவன் இந்த வெளிச்சத்தை நமக்கு கற்று தந்ததுக்காக. வியாதி வரும்போது கர்த்தரை தேடணும், ஆனால் பரிகாரத்தை தேடி இருக்கிறான். பரிகாரம்னா என்னது? சுகமாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமா, வியாதி வந்தால் முதல்ல கர்த்தரை தேடுங்க, சூப்பராகிரும். இப்போ பாருங்கள், அடுத்த வசனம் இருக்குது சார், நீங்கள் படித்து பாருங்கள். 2 நாளாகமம் 16-13 படிங்க உங்கள் வாயால். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். சொல்லுங்க, அவன் கர்த்தரை தேடாமல், ஆமாம், வியாதி நேரத்தில் பரிகாரம் ட்ரீட்மெண்ட்டுன்னு அலைஞ்சான், செத்தான், போயிட்டா. எப்போ? 41ஆம் வருஷத்தில், அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து பிதாக்களோடு நித்திரை அடைஞ்சிட்டான். பார்த்தோன்னா அடுத்த வசனத்தில் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன அறிவில் இருந்தான்? அவன் ட்ரீட்மெண்ட்னு செத்தே போயிட்டான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கர்த்தர், பைபிள் சொல்லுது சார், அவன் கர்த்தர்கிட்ட வரலையாம், அவன் பரிகாரத்திட்ட போனானா. புரியுதுங்களா? வியாதியிலும் ஆசா கர்த்தரை தேடலை, பரிகாரங்களை தேடுனா. அவன் அரசாண்ட 40 அடுத்து குயிக்காக செத்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த வசனத்தில் வருது இல்லையா? ஆமாம், எங்கேயோ இல்லை, அடுத்த வசனத்தில் இருக்குது. அடுத்து கர்த்தரை தேடாமல் பரிகாரத்தை தேடுனா ஆசா செத்து போயிட்டான். பரிகாரத்தை தேடாமல் கர்த்தரை தேடுறேன்னா உயிரோட வாழ்வேன். கையை தட்டி கர்த்தரை தேடுங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க, கர்த்தரை நித்தமும் தேடுங்கள், அவருடைய வல்லமை நித்தமும் நாடுங்கள். ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் தேடுற நீங்கள் உயிரோடு இருப்பீங்க சார். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம பரிகாரம் ட்ரீட்மெண்ட்டு போகிறவங்க கூட செத்துருவான். ஆனால் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், நித்திய ஜீவனாய் நிலைத்திருப்பீர்கள். ஆமென்.